ஹல்லேலூயா. செய்தி கேட்குற நேரம் எப்பயுமே சொல்லுவேன், இது ஒரு முக்கியமான நேரம். அதுக்குன்னு மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்ட்டு இல்லை, இது ஒரு முக்கியமான நேரம் வந்துட்டு. ஏன்னா ஆண்டவர் பேச விரும்புகிறாரு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், செவ்வாய்க்கிழமை தாகத்தில் தெசலோனியக்காரவங்க என்ன பண்ணாங்க, இந்த சிசியர்கள் பேசும்போது ஆண்டவரே பேசுகிறாருன்ட்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அதே போல் வாழ்கிறதுக்கும் விரும்பினாங்க. அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை நம்ம காணும். அதே போல் தான் இன்றைக்கும் நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரோட்டு ஸ்தானத்தில் நான் நிற்கிறேங்க. இனி ஒரு பாத்திரமா அவர் பயன்படுத்துறாரு. இன்னைக்குள்ள தலைப்பு, தேவனின் பார்வையில் எப்படி வெற்றி பெறுவது. இவ்வளோ காரியத்தை நம்ம கற்றுக்கிறோம் உலகத்தில் வந்து இப்படி பட்டுக்கொள்றதுன்ட்டு. உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது அரசாங்கத்தின்னு பட்டுக்கொள்ளணும்னா அது சரியான முறையில் நம்ம அதில் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ணணும் பட்டுக்கொள்றதுக்கு. அதே போல தான் தேவன் கண்ணில் இப்படி ஒரு வெற்றி உள்ளவர்களாக நம்ம பெறுவது, இதை நம்ம கேட்டு கற்றுக்கணுமா இல்லையா? இது முக்கியமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் தேர்ந்தெடுத்த உங்கள் இதயத்திலையும் சிந்தையிலையும் இப்பயுமே இது இருக்கணும். நம்ம இந்த சபையில் இதான் நம்ம வாழ்கிறோம், இதுக்கு தான் வாழ்கிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஏன்னா இது ஆண்டவருடைய சித்தம். எல்லாம் தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவர் உள்ளுக்கு நல்ல வெற்றியை பெற்றுக்கொண்டு அவர் கண்ணில் நம்ம அவர் பார்வையில் ஒரு வெற்றி உள்ளவர்களாக வாழணும்ட்டு அவர் விரும்புகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் துவக்கத்திலேயே மனிதன்கள் முத ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாங்க. ஒன்றா கூடி ஆதியாகம புத்தகத்தில் பார்க்குறோம், அந்த பைபிள் கோபுரத்தை கட்டினாங்க. அது அந்த காலத்தில் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா எல்லாமே ஒரு மனதில் ஒன்று கூடி செஞ்சாங்க. ஆனாலும் அந்த கோபுரத்தை கட்டும் போது அவங்க ஆண்டவருக்கும் கட்டல, அவங்க சொந்த மகிமைக்கும் நீதிக்கும் அவங்களோட மகத்துவத்துக்கும் கட்டினாங்க. இந்த கதையில் நம்ம பார்க்குறோம், அதெல்லாமே அவங்க செஞ்சது. அவங்க நல்லா பேர் வாங்கணும், 4 பேர் அறியணும் அங்கே ஆறுன்ட்டு அந்த ஒரு எண்ணத்தில் செஞ்சாங்க. நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு யாதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம கேட்போம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். சரிங்களா? என்ன சொல்லுது இதில்? அவங்க சொன்னாங்களாம், வாங்க நம்ம கட்டுவோம் ஒரு கோபுரத்தை, பரலோகம் உயரத்துக்கு கட்டணும்ன்ட்டு அவங்க திட்டம் போடுறாங்க, அவங்க நாமத்தை மிகைப்படுத்திக்கிறதுக்கு. நம்மளும் பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அவங்க தான் செஞ்சாங்கன்ட்டு. இந்த மாதிரி அந்த பாவ சுபாகம் நம்மகிட்டையும் இருக்குது. இந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாதவங்களும் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் அன்னன்னைக்கு நம்ம வாழ்க்கையில். அவங்களும் கோபுரம் கட்டிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண வசதி, நல்லா ஒரு பெரிய வீடை கட்டணும், நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை வச்சு நம்ம பயன்படுத்தணும், நல்லா வேலை செஞ்சோம்னா நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கணும், வாழ்க்கையும் நல்லா நம்ம ஒரு அப்படிலான்ட்டு ரொம்ப பேர் இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு கோபுரம் தான். இதெல்லாமே அவங்க வாழ்க்கையில் ஒரு சாதனை. ஏன்னா இது மூலியமாக அவங்க யாரு உலகத்து மத்தியில் அப்படின்ட்டு அவங்களே இந்த மாதிரி அவங்க சொந்த மதிப்பு அவங்க உண்டாக்கிக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, இந்த சாதனையெல்லாம் ஆண்டவர் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கோபுரத்தை கட்டினவங்க போல அது சரியான ஒரு முறை இல்லை, ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆமாம், நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் செய்கிறது தவறு இல்லை. நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஒரு காடியை ஓட்டணும், நல்லா ஒரு ஊரை கட்டியிருக்கணும், இதெல்லாமே தவறு இல்லை. ஆனாலும் நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள் நம்ம எப்பயுமே உணரணும், நம்ம இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டு என்ன சாதனையை செஞ்சாலும் அது ஆண்டவர் உள்ளுக்கு செய்யணும். அவர் நம்மளை பலப்படுத்தி நம்ம கொடுக்க வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்தணும். ஆண்டவர் இடத்த ஒன்றுமே எடுக்க முடியாது. ஏன்னா அப்படியே அந்த மாதிரி செய்யாமல் விட்டுட்டோம்னா செஞ்சது அந்த சாதனை நம்ம ஆண்டவரோட பெருசாயிரும். அதுதான் நம்ம எப்பயுமே நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது சபையில் ரொம்ப பேர் உணரணும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஆண்டவர் அறியாதவங்க. அவங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு ஜெய வாழ்க்கைன்னா அவங்க எப்பயுமே வல்லமை, எனக்கு யாரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். அது மட்டும் இல்லை, இப்பயாவது எல்லா நேரத்திலையும் அவங்க தான் முன்னுக்கு இருக்கணும். அதுக்கு எல்லா மாதிரியான சாதனை முயற்சிகள் எடுப்பாங்க. இதெல்லாமே அவங்க நினைக்கிறாங்க. இந்த வகையில் அவங்க வந்துட்டு ஒரு வெற்றியானவங்க இந்த உலகத்தில் அப்படி
மற்றவங்க மத்தியில் வாழ்றேன்ட்டு அவங்க செய்யறதுக்கு அதெல்லாமே விரும்புகிறாங்க. வேதத்தில் வசனம் போட்டிருக்குது, முதலாக நம்ம ஆண்டவர் கண்களில், அவர் பார்வையில் இப்படி நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களாக பெற்றுக்கொள்கிறோம், இப்படி வாழ்கிறோம், அதுதான் முக்கியமாக இருக்குது. அவர் கண்களில் இது ஏற்படுறதுக்கு நம்ம எப்பயுமே ஆவினர் உள்ளுக்கு நம்ம இணைஞ்சி நிலைத்து நம்ம இருக்கிறது முக்கியமாக இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள என்ன சாதனை செஞ்சிட்டாலும் இவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்டோம். இங்கே இருக்கிறாங்க எல்லாமே செஞ்சவங்க சிலவங்க மறைஞ்சிட்டாங்க, மண்ணா வந்தவங்க மண்ணா போயிட்டாங்க, சில சிலையை வச்சு அவங்கள வணங்குறாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய புகழை கொடுக்குறாங்க. ஆனாலும் இதெல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சிரும். இப்படி ஆண்டவர் பார்வையில் நம்ம இந்த மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கிறது. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர் கண்ணில் வெற்றி உள்ளவர்களாக வாழணும்னா அது வந்துட்டு நம்ம சொந்த திருப்தி, நம்மளோட்டு சமாதானம், நம்மளோட்டு சந்தோஷங்கள் அதோட உயர்ந்தது. அது ஒரு வகையில் சொல்லலாம் நம்ம குடும்பத்தோட உயர்ந்தது. நம்ம நினைக்கிற சமயத்தில் உலகத்தை வந்துட்டு சாதனைன்னா நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்தா, ஆமாம் அது உண்மையானது, அது முக்கியமானது, அது செய்யணும் நம்ம, அது நம்மளோட பொறுப்பு. ஆனால் ஆண்டவர் கண்கள் அவர் பார்வையில் இப்படி வெற்றி உள்ளவர்களா பெற்றவர்களா நம்ம வாழ்கிறோம், அதுதான் முக்கியமாக இருக்குது. குடும்பத்தோட நம்மளோட தொழில் நான் உத்தியோகத்தில் துறையில் இருந்தாலும் நம்மளோட லட்சியம் ஆசைகள் இதெல்லாமே இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ஆக உயர்ந்தது நம்ம தேவன் பார்வையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோமா? நம்ம இன்றைக்கு ஜலம் ரத்தம் ஆவி இந்த 3 சாட்சிகள் இதில் நம்ம ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு குறிக்கோளை, ஒரு காரியத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவரோட குறிக்கோள் இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை. இது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உள்ளுக்கு நம்ம வாழ்க்கை திசை மாதிரி கண்ணு மணி தெரியாமல் வாழ்ந்துரும். அதனால் இந்த மாதிரி நம்ம மனதில் சரியான முறையில் நம்ம உணர்த்தி நம்ம அதில் வாழும் போது இப்பயுமே தேவனே உன் கண்கள் உன் பார்வையில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கைனா இன்னாது நான் இன்னைக்கு அறிஞ்சிட்டேன் வசனம் மூலியமா, அது போல் நான் வாழ விரும்புகிறேன்ட்டு நம்ம முயற்சி எடுக்கணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இப்படி நம்ம தேவன் கண்ணில் ஒரு வெற்றி உள்ளவர்களாக வாழ்கிறது. ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல மாதிரியான வாழ்க்கை, ஒரு கடலில் ஒரு நதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற அந்த வேகத்தில் எல்லாமே அந்த வழியில் தான் போயிட்டு இருக்கோம், அணை போல் அடிச்சுக்கிட்டு போவோம் எல்லாமே. அதே போல் நம்மளும் இது உங்களை இன்னைக்கு வாழ்க்கையை நடத்துது. நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த காலத்தில் இந்த கோவிட் காலம் ரொம்ப பேர் மனவேதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கவலை, பயம், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கல், அதனால அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் ஆக போகுது தற்சமயத்துக்கு வாழ்க்கை நம்ம பிரச்சனைகள் இது இந்த மாதிரி இந்த கோவிட் இந்த நோய் இப்பயுமே இருக்குமா, நம்ம வருங்காலம் எப்படி இருக்கிற போது என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது, அதுங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கை பரவாயில்ல, அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குதே, இவ்வளோ ஒரு சூன்யமாக இருக்குதே, இதெல்லாமே ஒரு மாற்றம். அதெல்லாமே ரொம்ப பேர் பாருங்க இந்த மாதிரி சிந்தையில் இருந்துட்டு அவங்க வாழ்க்கை இதுதான் வழிநடத்திட்டு இருக்குது. அவங்க நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு பயம், ஒரு கவலை. ஆனால் நான் பாருங்கள் நல்லா நீங்கள் அறிந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்த தற்சமயத்துக்கு துவக்கத்திலிருந்து ஆண்டவர் அறிஞ்சு உண்மையாக வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப சம்பவங்கள் ஏற்பட்டது, ரொம்ப சூழ்நிலைகள். ஆனால் இந்த மாதிரியான நிலைமைகளையும் அவங்களோட கண்கள் பார்வைகள் இப்படி வெற்றியாக வாழ்கிறது தெய்வனோட்டு சமூகத்தில் அப்படின்ட்டு அவங்க அந்த எண்ணத்தில் இருந்தனால என்ன மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் உண்மையாக வாழ்ந்துட்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு இந்த செய்தியை நான் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மனசில் பட்டது, ஆவினரை உணர்த்தினார். நம்ம நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்க சொல்லி நான் படிச்சிருக்கேன் பல வாட்டி, திருப்பி ஒரு வாட்டி நான் படிக்கும்போது இந்த வார்த்தை வெற்றி ஜெயம் அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். பல வசனத்தில் போட்டிருக்குது ஆண்டவரோட்டு பார்வையில் வெற்றினா என்னது. நான் பார்க்கும்போது இந்த வார்த்தை வெற்றி ஜெயம் 2 மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த நீதிமொழியில். ஞானமானவர் நம்ம சோலமன் எழுதின புஸ்தகம் எப்படின்னா ஆண்டவர் கண்ணுக்கு பார்வையில் இன்னா வெற்றி, என்ன அந்த வெற்றியை தடுங்கல் பண்ணுது, அது பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ட்டு நல்லா தெளிவாக வசனத்தில் போட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் கண்கள் அவர் பார்வையில் ஒரு வெற்றி உள்ளவர்களாக வாழணும்னா
வசனம் போட்டிருக்குது நீதிமொழிகள் 10:7, நம்ம வாழ்க்கை ஒரு நீதியான வாழ்க்கையா இருக்கணும்ட்டு, நம்ம ஒரு நீதியான விசுவாசத்துல வாழணும்னு போட்டிருக்குது. அதே நேரத்துல நம்ம நீதிமொழிகள் 13:5 பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ஒரு தீமையானது அதை வெறுக்கணும்னு போட்டிருக்குது. அப்பதான் நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களா வாழ முடியும்னு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு வெற்றியான வாழ்க்கை தேவன் பார்வையில என்ன ஆகணும்னா, நம்ம எப்பயுமே கர்த்தர் நம்ம தேவனோட்டு வேலைகள்ல நம்ம ஈடுபடணும்னு போட்டிருக்குது. இன்னொரு வகையில போட்டிருக்குது, நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களா வாழணும்னா, இது வந்துட்டு நம்ம நீதிமொழிகள் 17:27-28 போட்டிருக்குது. நம்ம நாவு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், சும்மா கண்ட மாதிரி பேசக்கூடாது, கவனமா பேசணும். அதுவும் ஒரு வகையில வெற்றியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பார்வையில. இன்னும் போட்டிருக்குது, நம்ம ஆண்டவர் ஞானத்தையும் அவரோட்டு புத்தி அறிதல் இதை நம்ம விரும்பணும், நேசிக்கணும்னு போட்டிருக்குது. இது நம்ம நீதிமொழிகள் 19:8 போட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு வெற்றியான வாழ்க்கைனா ஒரு தாழ்மை, தெய்வ பயபக்தியோட வாழணும்னு போட்டிருக்குது. இது நீதிமொழிகள் 22:4 போட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இப்பயுமே நம்ம பாவத்தில் ஈடுபடுவோம், இன்னமும் மாம்சம் கூட இருக்குது, இப்பயுமே நம்ம அறிக்கை செஞ்சுக்கிட்டு பாவத்தை வெறுத்து வாழும் போது அதுவும் நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும்ட்டு இதெல்லாமே நீதிமொழிகள்ல இது வந்துட்டு நீதிமொழிகள் 28:13 போட்டிருக்குது. நம்ம சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லை, இந்த வெற்றியில வாழ்றதுக்கு இன்னும் தடுங்களா இருக்குது, அதுவும் போட்டிருக்குது அந்த புஸ்தகத்துல. நான் பார்த்தேன், வந்துட்டு நீதிமொழிகள் 10:7 போட்டிருக்குது, நம்ம வந்துட்டு ஆண்டவர் கண்கள் பார்வையில் நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களா வாழணும்னா அவிவிசுவாசிக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு போட்டிருக்குது. ஒரு தீமையான வாழ்க்கைக்கு இடம் இல்லைன்னு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு உண்மையாக வாழணும்னா ஆண்டவர் கண்மனுக்கு நம்ம வந்துட்டு நீதிமொழிகளை போட்டிருக்குது. நம்ம சொந்த நம்ம கனப்படுத்திக்கிறதுக்கு வாழக்கூடாது, இப்பயுமே நம்மளுடைய எண்ணங்கள் தெய்வனை எப்படி கனப்படுத்துறதுன்னு போட்டிருக்குது. இது வந்து நீதிமொழிகள் 26, 24, 26 போட்டிருக்குது. அப்புறம் போட்டிருக்குது நீதிமொழிகள் 27:2 நம்ம சொந்த நீதியில வாழக்கூடாதுன்னு போட்டிருக்குது. இது எல்லாமே ஒரு தடுங்கல், ஒரு கெடுதல் ஆண்டவர் பார்வையில நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களா வாழ்றதுக்கு. இன்னொரு போட்டிருக்குது, இதோ முக்கியம், இது நீதிமொழிகள் 28:13 நம்ம பாவம் செய்யும் போது அதை மறைச்சி வாழ்றது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அப்படியே மறைச்சே வாழ்ந்தோம்னா நம்ம ஒரு வெற்றி ஜெயத் வாழ்க்கையில வாழ முடியாதுன்னு போட்டிருக்குது. இதெல்லாமே நான் படிக்கும் போது எனக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு புரி சக்தி ஏற்பட்டுச்சு. ஓ, ஆண்டு வார்த்தை இதெல்லாமே போட்டிருக்குது. இப்போ நம்ம நல்ல ஒரு வசனத்தை நம்ம எடுத்து நம்ம இந்த செய்தியை நம்ம பலப்படுத்துவோம்ட்டு எனக்கு அந்த மாதிரியான ஒரு உதவி ஏற்பட்டது. நல்லது. ஒரு 3 முக்கியமான காரியம் என் வாழ்க்கையில ஏற்பட்டது. இது என்னுடைய அனுபவம், என் வாழ்க்கையில இதெல்லாமே ஏற்பட்டு இதில் நான் கடைப்பிடிச்சு வாழும் போது எனக்கு இவ்வளோ நன்மைகள் ஏற்பட்டது. உங்க போதகர், உங்களுடைய மேய்ப்பர், நான் இதை சொல்லி உங்களுக்கு நான் பலப்படுத்துறதுக்கு நான் விரும்புகிறேன். முதல் பாயிண்ட், தேவனின் வார்த்தையை ஊத்தி விடுங்கள்னா ஆங்கிலத்தில் ஃபீட் ஆன் காட்ஸ் வேர்ட். இப்படி நம்ம சாப்பாடு, நம்ம உணவு நம்ம சாப்பிட்றோமோ, இப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோமோ, அதே போல தேவன் வார்த்தையை ஊட்டி விடணும். ஃபீட். இதுக்கு உங்க ஆவிக்கு, ஆவி வாழ்க்கை முக்கியமா இருக்குது. தேவன் கண்கள் பார்வையில இது வெற்றியானதா இருக்குது, வெற்றியை பெற்றுக் கொடுக்குது. நம்மளுக்கு ஒரு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வந்து நம்ம உணரணும், நம்மளுக்கு அப்பம் மட்டும் முக்கியம் இல்லை. அப்பம்ன்றது சரீரத்துக்கு சாப்பாடு தேவை, சாப்பிடாம இருந்து பாருங்க, பலவீனத்தில் காஞ்சி போய் செத்து போயிடுவீங்க. சாப்பாடுன்றது முக்கியம், ஏன்னா சரீரத்துக்கு அதுக்கு உள்ள உணவு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அதே போல் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீங்கள் ஆவியில் பிறந்திருக்கிறோம், நம்ம ஆவியானவருக்கும் சாப்பாடு தேவை. அப்படி இருக்கும்போது இப்பயுமே நம்ம தேவன் வார்த்தையை நம்ம ஊற்றிக்கணும் நம்ம ஆவி உள்ளுக்கு. ஏன்னா ஆண்டு ஒரு வார்த்தை பாருங்க, நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு நம்ம ஆகணும், ஆண்டவர் உள்ளுக்கு இப்படி உள்ளவர்கள் நம்ம வாழணும், இன்னும் நம்மளுக்கு தேவையா இருக்குது, எல்லாமே சந்திக்கக்கூடிய சர்வ வல்ல வார்த்தையா இருக்குது. ஏன்னா வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்னா, வார்த்தை முதலாக நம்மளை வந்துட்டு மாற்றி அமைக்கும். வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, அவங்க இதயத்தில் நல்லா ஊற்றி விட்டீங்கன்னா அது உங்களை மாற்றி அமைக்கும். ஏன்னா வார்த்தைன்றது உயிரானது. நம்ம எப்பயுமே சொல்கிறோம், நம்ம வந்துட்டு ஆண்டவர்களுக்கு வந்துட்டோம், இப்போ நான் வந்து ஆவிக்குறி வாழ்க்கையில் வாழ்கிறேன். அந்த வாழ்க்கை நான் என்னது, அந்த வாழ்க்கை என்னதுன்னா, நம்ம ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத காலத்தில் நம்ம ஒரு பனி போல நம்ம இதயம் வந்துட்டு எல்லாமே பொய், பித்தலாட்டம், மாயதனம், இந்த உலகத்தில் கல்லை விஷயங்கள் இதெல்லாமே அங்கே உட்காந்துருந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆண்டவர் அறியல. நம்ம தாய் தகப்பன் நல்ல எண்ணத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிட்டோம், நம்ம சொந்த அபிப்பிராயம், சிந்தை,
உலகம் என்னத்தை சொல்லி கொடுத்தோ இதெல்லாமே அங்கே உட்காந்து இருந்துச்சு. அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம். இதெல்லாமே பொய். இதெல்லாமே விசுவாசனவன் பேசி நம்மளை கெடுத்து கண்ணை மறைச்சு ஆண்டவரை நெருங்காதபடி வச்சுக்கிருந்தான். ஆனால் இப்போ நம்ம ஆண்டவர்களுக்கு வந்துட்டோமோ இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்மளுக்கு தெரியுது, ஓ உண்மையானதுனா என்னது, ஆண்டவர் வசம்தான் உண்மையானது, மற்ற எல்லாமே பொய். அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சினா அந்த பொய்யை விரட்டி விட்டு அழைச்சிட்டு நம்ம புதிய சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கிறது தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளர்ச்சி பார்க்கணும்னா இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுக்குறீங்க. அதுதான் நம்மளை இப்பயுமே ஆண்டவர் திட்டம் என்னது, நம்ம அவர் குமாரன் போலே இருக்கணும்னு விரும்புகிறாரு. இப்படி ஏற்படும் அது வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம அவர் போலே இருக்க முடியும். வார்த்தை நல்லா நிரம்பி இருக்கு நம்ம இதயத்தில். ஏன்னா வார்த்தைன்றது உலகத்துள்ள வார்த்தை மாதிரி இல்லை, தேவன் வார்த்தை உயிரானது. ஏசு சொல்றாரு பாருங்க, இது யோவான் 6:63 நம்ம கேட்போம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்சம் அது உதவாதது, அதுலேருந்து நன்மையே இல்லை. மாம்சத்திலிருந்து நம்ம ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் சொல்றாரு, நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியானது உயிரானதுன்றாரு, ஜீவன் உள்ளதுன்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கும் போது இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப பேருக்கு வந்துட்டு வார்த்தை ஒரு சொல்லுவாங்க உபதேசத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. வார்த்தையை எப்போ படிப்பாங்கன்னா, ஓ நான் வந்துட்டு ஒரு முன்னணி ஜெயம் செய்யணும், அதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்குதா, ஏதாவது செய்யணும் நான் அந்த வார்த்தை அப்படி தான் போகிறாங்க. இல்லை, வார்த்தை நம்ம எப்பயுமே ஊற்றி நம்ம நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு இது அனுபவத்தை சொல்கிறேன். நான் வார்த்தைன்றது முதலாக நம்மளுக்கு அந்த புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், அதை நல்லா பலப்படுத்தி பிரகாசமாக வாழ வைக்கும். இந்த வார்த்தைன்றது என்ன பண்ணோம்னா நம்ம விசுவாசத்தை கூட்டம் உருவாக்கும். விசுவாசன்றது நீதி உள்ளுக்கு. இது உலகம் அதை நம்பி வாழல. உலகம் போகிற போக்கு அவங்க சொந்தத்தில் நம்பிக்கிட்டு அவங்க வாழ்க்கை சாதனைகளை அவங்க வாழ்ந்து, நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லாமே தேவனுடைய நீதியை நம்ம அஸ்திபாரமாக கட்டிக்கிட்டு அதுக்குள்ளுக்கு வாழ்கிறோம். நம்மளுக்கு இப்படி அந்த மாதிரியான பலம் ஏற்படும், வார்த்தையில் தான் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள், நான் என்னத்தை உணர்ந்தேன்னா மாற்றத்தை உண்டாக்குது. நான் ஒரு காலத்தில் இப்படி நான் வாழ்ந்தேன், இப்போ இந்த வார்த்தை என்னை மாற்றி அமைக்குது. எனக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் மகிமை தான். இந்த வார்த்தை தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நான் ஊற்றி நான் நிரப்பிக்கிறேனோ அவ்வளோ தூரத்துக்கு மாற்றம் ஏற்படுது. எனக்கு இப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அசுத்தமான ஆவிகள் ஏவலினை ரொம்ப தாக்குனுச்சு. வாழ்க்கையே ஒரு சூன்யமான வாழ்க்கையாக இருந்தது. அப்போ பிசாசு என்னையை ரொம்பவும் போட்டு அநியாயம் பண்ணிட்டான். அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் வார்த்தை தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துச்சு. அந்த நேரத்தில் அவன் தாக்கிக்கிட்டு இருந்தான் உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு. இப்போ வார்த்தைக்கு இந்த சுயத்தை ஏற்றுக்கிட்டு நான் ரட்சிப்பு ஏற்பட்டுச்சோ அப்பையிலேருந்து அவன் விரட்டியாச்சு. ஆண்டவர் வந்து உட்காந்துட்டாரு உள்ளுக்கு. அவர் தான் என்னை இதயத்தில் இன்னைக்கு வாசம் செய்கிறாரு. இந்த வார்த்தை மூலியமா இப்போ நான் உச்சரிக்கும் போது அவன் எனக்கு பயப்படுறான். இப்போ ஒரு காலத்தில் நான் அவனுக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் போட்டு நம்மளாம் சொல்லி என்னைய பயம் காமிச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ இல்லை, இப்போ நான் அவனை பற்றி சொல்லுவேன். பாரு, உன் காலம் நெருங்கிருச்சு, நீ ஒரு தோக்கப்பட்டவன், அசுத்தப்பட்டவன், நீனு ஆண்டவர் உன்னைய ஒன்றும் இல்லாமல் கால் கீழே இருக்கிற அப்படின்ட்டு நான் வார்த்தையை பயன்படுத்தி, என் சொந்த அபிப்பிராயம் இல்லை, வார்த்தையில் போட்டிருக்கிறது எல்லாமே நான் உச்சரித்து அவன் பயப்படுவான் கிட்ட வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், வார்த்தை இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு அந்த உத்தத்தில் வெற்றியை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, வார்த்தை வந்துட்டு இவ்வளோ அற்புதத்தை செய்யும் நம்ம வாழ்க்கையில். அற்புதம்ன்றது என்னதுன்னா, நம்ம ஒரு காலத்தில் எல்லாமே இழந்துட்டோம், ஏமாந்து போய் பிசாசு எல்லாமே திருடிட்டான். சந்தோஷம், குடும்பம், இவ்வளோலாம் திருடிட்டான். ஒரு அற்புதம் என்ன, இன்னைக்கு தேவன் உள்ளுக்கு இன்னாத்த அவன் கையை வச்சு திருடினானோ அதெல்லாமே திருப்பி நம்மளுக்கு கூட்டி கொடுக்குறாரு. அதான் அற்புதம். அது ஏற்படுது வார்த்தை மூலியமா. நம்ம பாருங்க, ஆண்டவர்களுக்கு வராத மிந்தி நம்ம உணர்ச்சி, நம்ம சரீரம், நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை, சிந்த, பொருளாகம், இதெல்லாமே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இழந்து மன வேதிலே வாழ்ந்துருக்கு. நீங்கள் பாருங்க, வார்த்தை வந்து எல்லா வகையிலையும் நம்மளுக்கு குணத்தை கொடுக்குது, நம்மளை இன்னைக்கு ஆரோக்கியமாக ஆக்குது. வார்த்தை ஒரு மருந்து போல. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோமோ நம்ம இதயத்தில் நம்ம மாற்றி அமைக்கிறார் ஆண்டவர். நம்மளுக்கு குணமெல்லாம் அதில் தான் வரும். நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா வார்த்தை இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொள்கை, நம்மளோட ஒழுக்கம், நம்மளோட கட்டுப்பாடு, நம்மளோட பாவனைகள், இதெல்லாமே வார்த்தை தான் மாற்றி அமைக்கும். சூழ்நிலைகளை மாற்றும்,
அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வார்த்தை வந்துட்டு நல்லா சந்தோஷத்தை உண்டாக்கும். சந்தோஷம் இல்லாமல் நம்ம ஆண்டவர்களுக்கு ஊழியத்தை செய்ய முடியாது, அவர்களுக்கு நம்ம வாழ முடியாது. இந்த சுற்றி இருக்கிற உலகத்தில் சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் நீடிக்காது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், அவர் மனசு வேதனையாக இருக்கும். அவரோட சந்தோஷம் எப்பயுமே நீடிக்கிறதுனால அவர் உள்ளுக்கு வாழும்போது வார்த்தை தான் நம்மளுக்கு அது கொடுக்கும். நம்ம வந்துட்டு மேற்கொள்ள முடியுது. என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் வார்த்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவரு தான் ஆள்றவர். அவர் உள்ளுக்கு வாழும்போது அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. அவர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம். நல்லா நம்ம வார்த்தையை ஊற்றிக்கிட்டோம்னா, தேவன் கண்ணில் பார்வையில நம்ம வெற்றி உள்ளவர்களா வாழ்றதுக்கு நம்ம விரும்பினோம்னா, வார்த்தை என்ன செய்யணும்னா நம்மளுக்கு நல்லா நம்மளோட வருங்காலம் நம்பிக்கையை நல்லா கூட்டி கொடுக்கும். இன்னும் வருங்காலம் நம்மளுக்கு இருக்குது, இன்னும் ஆண்டு நம்மளுக்கு பொக்கிஷம் வச்சிருக்கிறாரு, அதெல்லாமே நம்மளுக்கு மனசுல ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, வார்த்தை மூலியமா வல்லமை வெளியாகுது. நம்ம வார்த்தை மூலியமா நம்மளோட சிந்தை இதெல்லாமே சுத்தப்படுத்தி சுத்திகரித்து நம்மளை மாற்றி நீதியில் வாழ வைக்கிது. வார்த்தை தான் செய்யுது இதெல்லாமே. நீ நினைக்காதீங்க, ஆண்டவர் வார்த்தை அது மூலியமாக தான் ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை செய்கிறாரு. நம்மளுக்கு நல்ல ஒரு வருங்காலத்தும் நிச்சயமான ஒரு வருங்காலத்தையும் நம்மளுக்கு கொடுத்து அது உள்ளுக்கு வாழ்கிறதுக்கும் வழிநடத்துறாரு. அவர் திருப்பி வருவார், நம்மளை கூட்டி ஒரு நாளைக்கு அவர் கூட நித்திய காலத்துக்கு அவர் கூட வாழ்வோம்ன்ட்டு அதுவும் அவருடைய வாக்கு இப்படி வார்த்தையால் கொடுத்தாரு. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அது இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவியில் பிறந்த பிள்ளைகள், நம்ம வார்த்தை இல்லாமல் வாழ முடியாது. முந்தி வாழ்ந்துட்டோம், அப்போ நம்ம ஆண்டவர் அறியலை, நம்ம ஆவியில் பிறக்கலை, அப்போ நம்ம சமாளிச்சிட்டோம். மற்றவங்க சமாளிக்கிற மாதிரி ஒரு மிருகம் போல் நம்மளும் வாழ்ந்துக்கு இருந்தோம். இப்போ முடியாது. ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா வார்த்தை தான் நம்மள உயிரே. நல்லா ஊற்றிக்கணும். யோபு அவர் 23ஆவது அதிகாரம் 12 சொல்றாரு பாருங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவர் சொல்றாரு, அவர் உதரிலிருந்து ஆண்டவர் கற்பனைகள் இப்பயுமே விட்டு போகாதுன்றாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஆண்டவர் வசனங்களை ஒரு பொக்கேஷம் போல அவர் நாவல் எப்பயுமே வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அது அவர் சொல்றாரு, அவரோட உணவு சாப்பாடு அதோட உயர்ந்தது அப்படின்ட்டு அவர் அறிக்கை செய்கிறாரு. அவர் வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இவ்வளோ சோதனைகள், அப்படிலாம் இருந்தாலும் அவர் வார்த்தையை தான் பலப்படுத்துறாரு. அதான் ஒரு தெய்வன் பார்வையில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமாக நல்லா நிரம்பி நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கணும்னா, நம்மளோட குறிக்கோள் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வருஷத்துக்கு இதெல்லாமே நிறைவேறணும்னு நம்ம விரும்பினோம்னா வார்த்தை இல்லாமல் ஆகாது. இருக்கும்போது வார்த்தை வசனத்தில் போட்டிருக்கு, அது ஒரு பால் போல, அது மட்டும் இல்லை, அது நம்மளுக்கு ஒரு அப்பம் போல, அது ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டு போல, இதெல்லாமே ஒரு டிசர்ட் போல, சும்மா ஒரு இனிப்பான இது சாப்பிடுவோம், அது ஒரு டிசர்ட்னுவாங்க, ஸ்வீட் டிசர்ட். இதெல்லாமே வார்த்தை. நான் சொல்லலை, இதெல்லாமே என்னோட சொந்த அபிப்பிராயமில் வார்த்தையில் போட்டிருக்குது. 1 பேதுரு 2:2, மத்தியூ 4:4, 1 கொரிந்தியர் 3:2, நம்ம சங்கீதத்தில் 119, 103 நீங்கள் படித்து பாருங்க, இதெல்லாமே போட்டிருக்குது. வார்த்தைன்றது இதெல்லாமே நம்மளுக்கு ஆகுது. ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஒரு வருஷத்தை நம்ம பார்ப்போம். இது 1 பேதுரு 2, ஆங்கிலத்தில் 2வது வசனம், ஆனாலும் தமிழில் நான் படித்து பார்த்தேன், 3ல் போட்டிருக்குது. அதை நம்ம கேட்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒரு குழந்தை, புதிய பிறந்த குழந்தை, அது பாருங்க பாலுக்கு அப்படிதான் ஏங்கும், கத்தி பட்டுக்கொள்ளும். அதை பேதுரு சொல்றாரு, அதே போல அந்த குழந்தை இப்படி அது ஏங்கி பாலுக்கு அத்தம் போட்டு கத்தி பட்டுக்கொள்ளுதோ, அதே போல நம்மளும் அந்த வாஞ்சம் இருக்கணும்ன்றாரு. ஏன்னா பால் போல நம்மளுக்கு அந்த வார்த்தை அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, இப்பயுமே அதை ஊற்றிக்கும் போது நம்ம இதயத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம வளர்ச்சி ஏற்படுது. அந்த புள்ள பாருங்க நாளாக நாள் அந்த குழந்தை வளர்ந்து வரும். இப்படி தாய்ப்பால் மற்ற பால்கள் தான் அதை வளர்க்க வைக்கிது. அதே போல தான் நம்மளுக்கும் வார்த்தை இல்லாமல் ஆவியில் நம்ம வளர முடியாது. அப்படி இருக்கும்போது தெய்வன் பார்வையிலையும் கண்ணிலையும் இப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு வெற்றி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை தான் முன் உரிமையாக இருக்கணும், மற்றது முக்கியமாக இருக்கக்கூடாது. இப்பயுமே அந்த வார்த்தை நம்ம இதயத்தில் நல்லா நிலைத்தி இருக்கணும். இல்லாமல் நம்ம ஒரு உண்மையான வாழ்க்கையில் நம்ம வாழ முடியாது. அந்த மாதிரி வாழணும்னு நம்ம விரும்பணும்னா சில காரியங்கள் இருக்குது பார்ப்போம்.
நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா வார்த்தையை ஏற்றுக்கும் போது அதுதான் கடைசியான ஒரு அதிகாரம்னு நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கிட்டு வாழணும். வார்த்தை என்ன சொல்லுது நம்மளுக்கு அது வந்துட்டு பாருங்க ஒரு கம்பஸ் போல. நீங்க பார்த்தீங்கன்னா கடல்ல சாயந்தில் சில படகுகள் போகும்போது அவங்களுக்கு வேற வழி இல்லை, இங்கே போய் சேரணும்னா அதெல்லாம் கம்பஸ் தான். அந்த கம்பஸில் எல்லாமே செட் பண்ணிக்குவாங்க, அதுதான் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா கடலை பார்த்தோம் சுற்றி பார்க்கணும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம போகிறோம் நம்மளுக்கு தெரியாது, அந்த கம்பஸ் தான் கொண்டு போய் சேர்க்கும். அதே போல தான் நம்மளுக்கும் வார்த்தை தான் நம்மளுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இயற்கை வாழ்க்கை நமக்கு கண் இருக்குது, நம்மளுக்கு அறிவு இருக்குது, நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு ரோட்லலாம் சைன் போர்டு போட்டிருக்கிறாங்க, நம்ம ஒரு இடத்துல போய் சேர்ந்துடுறோம் ஒரு பயணத்தை எடுத்தா. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி இல்லை, வார்த்தை தான் நம்மளுக்கு வழிகாட்டி ஒரு ஒரு வெளிச்சம் போல நம்மளுக்கு கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு முடிவெடுத்தாலும் நம்ம ஆலோசனை தேவை இருந்தாலும் எல்லாமே நம்ம வந்துட்டு வார்த்தைக்கு தான் இடம் கொடுக்கணும். சும்மா யதார்த்தமாக செய்ய முடியாது. ஒரு காலத்தை அப்படி செஞ்சோம், அப்போ நம்மளுக்கு உங்களுக்கு புரியாதனால நீங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆலோசனைகள். நான் இப்பயுமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் இப்பயுமே காத்துட்ருக்கிறேன். சிலவங்க நீ கூப்பிட்டு கேட்குறீங்க, ஒரு ஆலோசனை கேட்குறீங்க, நல்லது. ஃபஸ்ட்டு அப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு அப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு என்ன ஒரு முடிவு எடுக்கிறது, அபிப்பிராயம் கொடுங்க அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதை ஆண்டவர் விட்டு சித்தத்தைப்படி நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு பலப்படுத்துவேன். அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம ஒரு ஈடு போட்டாலும் வார்த்தை தான் நம்மளுக்கு எல்லாமே முக்கியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வார்த்தைன்றது தோக்கமும் அதுதான், முழுவும் அதுதான் நம்ம வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நல்லா கலந்து இருக்கணும். வார்த்தைன்றது தூரத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை இருக்கும்போது இன்னைக்கு தேவன் நம்ம இதயத்தில் வாசம் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆவியில் கலந்து இருக்கணும். அசிமிலேட் ஆங்கிலத்தில் இந்த சத்தியம் வந்து கலந்து இருக்கணும். நம்ம வந்துட்டு வார்த்தையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அதோட முடியல. ஆனாலும் நம்ம வந்துட்டு அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து நம்ம மாறுறதுக்கும் ஆவியினவர் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை மாற்றி அமைக்கிறதுக்கு விரும்புகிறாரோ அது எல்லாமே நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பாருங்கள், அன்னன்னைக்கு உங்கள் வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு வழி நடத்தும், உங்களுக்கு சரியான குறிக்கோளை கொடுத்து ஆண்டவர் வாழவும் வைப்பார். உதாரணத்துக்கு நீ பார்த்தீங்கன்னா தாவீதர் சொல்கிறார், ஆண்டவர் அவர் இதயத்தை தேடுறவருன்னு போட்டிருக்குது. ஏன் இதயத்தை தேடுறவருன்னு ஆண்டவர் அவரை குறித்து சொல்கிறாரு? நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதர் வாழ்க்கையில் அவர் இப்பயுமே ஆண்டவர் வார்த்தையை தியானம் செய்வார், பிரார்த்தனை செய்வார், இப்பயுமே ஆண்டவர் வார்த்தையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ட், அது ஆண்டவர் விரும்புகிறாரு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு ஜெப வாழ்க்கையோ இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் வாழணும், ஆண்டவர் கண்ணு பார்வையில் நீங்கள் விரும்புனீங்கன்னா வார்த்தை தான் அது மாற்றி அமைக்கும். இப்பயுமே நீங்கள் வார்த்தையே நீங்கள் இடம் கொடுத்துக்கிட்டு காடி ஓட்டும் போது, சமைக்கும் போது, எடுக்கும் போது எல்லா நேரத்தில் நீங்கள் வார்த்தையே ரிஃப்ளெக்டிங் பண்ணிக்கிறது, ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ட், இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு ஒரு தியானம் செஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அது ஆண்டவர் ரொம்பவும் விரும்புகிறாரு. அது நம்மளுக்கு ரொம்பவும் நல்லது செய்யும். இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டோம், அதுதான் உயர்ந்தது, அதிகாரமானது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். ஆமாம், நம்ம வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோம் நம்ம வாழ்க்கை உள்ளுக்கு. அதோட முடியல, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நன்மை கொண்டாடாது. அதே போல் நம்ம வாழணும். அன்னன்னைக்கு உள்ள வாழ்க்கை, ஆங்கிலத்தில் ப்ராக்டிஸ். ரொம்ப பேர் பாருங்க வார்த்தையை கேட்குறாங்க, தெரியுது, ரொம்ப விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அன்னன்னைக்குள்ள வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியல. அதெல்லாமே அது ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் பார்வையில். ஏன்னா அது அந்த வாழும் போது அவங்க பலத்திலையும் அவங்க அபிப்பிராயத்திலையும் அவங்க வழிமுறைகளில் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே வார்த்தையை கேட்டு அதே போல் வாழ்கிறதுக்கும் நம்ம விரும்பணும். இது உங்களுக்கு கஷ்டமான இது, எல்லாமே செஞ்சிடலாம். இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு இவங்க கஷ்டம். ஏன்னா பிசாசு இதுக்கு தான் இடம் கொடுக்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், அவன் பாருங்க, அவன் ரொம்பவும் தாக்குறது இந்த விஷயத்துல தான். அவனுக்கு என்னதுன்னா அவனோட விருப்பம் பாருங்க, அவன் கெட்டவன். அவன் நினைக்கிறான் நீ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்க, அது பரவாயில்ல அவனுக்கு. நான் நீ தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி செஞ்சிடாதன்னு பார்க்குறான் அவன். நான் அந்த மாதிரி செய்ய தோங்கிட்டோம், இவ்வளோ வார்த்தையை நம்ம உணர்ந்துட்டோம், அறிஞ்சிட்டோம். அதே போல் வாழ்கிறதுக்கு தோங்கினோம்னா அது அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு சாட்சியாகி மற்றவர்கள் பார்த்து ஆண்டவர் அறியறதுக்கு ஒரு வாய்ப்பாகும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன நம்ம செஞ்சாலும் செழிப்பா இருக்கும்னு போட்டிருக்குது. என்ன அர்த்தம் இது? என்ன செஞ்சாலும் செழிப்பா இருக்கும்ன்ட்டு. இது நீங்க நினைக்காதீங்க, ஓ செழிப்பா இருக்கும்னா எனக்கு வாழ்க்கையில தோல்வி இருக்காது,
கஷ்டங்கள் இருக்காது, இதெல்லாமே எனக்கு இருக்காது அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிச்சயமா அவனுக்கு சுகமா இருக்கும், நல்ல பணக்காரனா இருப்ப, சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வரல. என்ன சொல்றாருன்னா இந்த வேத புஸ்தகத்துல, எல்லாம் காரியத்தில் நீ செழிப்பா இருப்பன்னா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி அதே போல வாழும் போது நடத்த நம்மளோட அணுகுமுறைகள் இதெல்லாமே ஆண்டவர் கண்ணுக்கு அது சுகத்தை கொடுக்கும், அவர் வந்துட்டு ஆனந்தத்தை கொடுக்கும், அவர் ரொம்ப இனிமையா இருக்கும் அவரோட பார்வையில. இதான் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை. வார்த்தை அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். அது போல நம்ம இப்பயுமே நம்ம இதயத்தை நல்லா வார்த்தையை ஊத்தி நல்லா அதுல வாழ்றதுக்கு நம்ம விரும்பணும். ஹல்லேலூயா. ஸோ வார்த்தைன்றது முதலாக வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுக்கும். இப்படி தேவன் அவர் பார்வையில நம்ம ஒரு வெற்றி பெற்றவர்களா இருக்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், தேவன் நமக்கு கொடுத்தது பயன்படுத்துங்கள். இன்னாத்த கொடுத்திருக்கிறாரோ எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும். இப்படி நம்ம தேவன் கண்கள் பார்வையில நம்ம வெற்றி பெற்றவர்களா இருக்கிறது. இன்னாத்த கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியம். ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறது இதுதான். நம்ம இப்ப ஆவினவரை பெற்றுக்கொண்டோமோ நம்ம இதயத்துல ஆவினவர் என்ன தேவைகள் இருக்குதோ எல்லாமே ஒரே நேரத்துல ஆவிக்குறி பொக்கேஷன் எல்லாமே ஒரே நேரத்தில் நம்மளுக்கு இறக்கி கொடுத்துட்டாரு. அதை பயன்படுத்துறது தான் நம்மளோட அழைப்பு. அதை புதைச்சி வச்சோம்னா ஆண்டவர் ரொம்பவும் வெறுப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மளோட ரட்சிப்பு ஒரு இலவசமான கொடுத்த ஒரு ஈவு, அது ஆண்டு நம்மளுக்கு கொடுத்தாரு. இதுக்கு மேல நம்ம இப்படி வாழ்றோமோ இதான் நம்ம கொடுக்கறது அவருக்கு ஒரு வீவு. பாருங்க, இப்பயுமே அவர் கொடுத்தாரு, நான் கொடுக்குறேன்னு சொல்றோம். அவரு ஞானத்தை கொடுத்தாரு, நான் சம்பாரிச்சு அவருக்கு பணத்தை கொடுக்குறோம். நம்ம அதே போல நம்மளுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் இலவசமா. நீங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதான் நம்ம அவருக்கு கொடுக்குறோம். இருக்கும்போது நம்ம என்னத்தை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாமே நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா ஆண்டவர் நல்லவர், நம்மகிட்ட இருந்து உயர்ந்தது மதிப்பானதை பெற்றுக்கொள்றதுக்கு உள்ள தகுதி பெற்றவர், வாழ்க்கையே அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு சுவிசேஷம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், நீதியான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மூலியமா நம்ம இயேசு கிறிஸ்து அவரோட ஞானஸ்நானம், மரணம், உயிரெழுப்பல் இதெல்லாமே அறிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஏன் கொடுத்தாரு? நம்மளுக்கு கொடுத்தது இதுக்கு. இதை நம்ம பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டு வாழ்றதுக்கு மட்டுமில்லை, அவரு பார்வையில, தேவன் பார்வையில நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களா வாழணும். இது மூலியமா மற்றவர்களும் அறிஞ்சு அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு தேவன். பாருங்க, நம்ம எனக்கு இன்னும் இல்லை அதை பத்தி கவலைப்படுறதுக்கு அவரு நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கல. சிலவங்க எனக்கு இன்னும் இல்லை, இன்னும் இல்லாதது தான் நினைச்சுக்கிட்டே ரொம்பவும் கவலைப்பட்டு இருப்பாங்க. இல்லை, நம்மளுக்கு இன்னத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம கவனத்தை செலுத்தி அது மூலியமா இப்படி நம்ம வாழ்றது, அவருக்கு அவர் கண் பார்வையில இப்படி நான் ஒரு வெற்றி உள்ளவனா வாழ்றது, அதான் நம்மளோட அழைப்பு. என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? சில நேரத்தில் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு கொடுத்தது நீங்க அதை கொடுக்காததில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு வேதனையா இருக்கும். என்னமோ நம்ம செஞ்ச கூட ஒரு திருப்தி இல்லாத போல இருக்கும். ஏன்னா அதுலேருந்து நம்ம நேரத்தை செலுத்துவோம், நம்மளுக்கு கொஞ்சம் அசதி ஏற்படும், நம்ம தாளந்தை பயன்படுத்துவோம். ஆனால் அதில் ஒரு பூர்ணமாக நம்மளுக்கு வெற்றி பெற்றுக்கொள்ள மாதிரி தெரியாது. ஏன்னா அது நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கல, நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு அதை நம்ம பயன்படுத்தணும். இருக்கும்போது வேதம் போட்டிருக்குது, இது எபேசியர் புஸ்தகம் 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு மலத்தனமா ஞானம் இல்லாதவ போல வாழக்கூடாது. நல்லா புரிஞ்சு நம்ம ஆண்டவர் சித்தம் இன்னாது அப்படின்னு நம்ம அறிஞ்சு வாழணும்னு போட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம இந்த திருச்சபையில வர முடியல, சமயத்துக்கு வீட்டில் தான் இருக்கிறோம். ஒரு நாள் கூட நீங்க சும்மா அப்படி விட்டுறக்கூடாது. இப்பயுமே நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும், இன்னும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இன்னத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவர் உள்ளுக்கு அப்படின்னு நீங்களே விரும்பி நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வாழும் போது ஆண்டவர் உங்களை உணர்த்துவாரு. ஏன்னா உங்களுக்கு தெரிய வரும், ஆண்டவர் ஆவினவரே வெளிப்படுத்துவாரு. நல்லா நீங்க பாருங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளோ உங்களுக்கு, ஆங்கிலத்தை சொல்லுவாங்க டெபாசிட், அப்புறம் இவ்வளோ ஊத்தி இருக்கிறாரு ஆவினர் மூலியமா, இவ்வளோ தாழ்ந்து திறமைகள் இவ்வளோலாம் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாமே இது கொடுத்துருக்கிறாரு அவரோட சுயத்தை நம்ம ஊழியத்தை நடத்துறதுக்கும்
அது 4 பேருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கும். இது பாருங்க, நம்ம வந்துட்டு முயற்சி எடுத்து விசுவாசத்தில் செய்யாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு கூட. அதான் விசுவாசன்றது தைரியமாக இறங்கி செய்யணும். இதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அவர் பார்வையில் ஒரு வெற்றியான வாழ்க்கைனா இதுதான். அவர் கொடுத்ததை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துறது. கலித்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். இதில் போட்டிருக்குது எல்லாமே நம்ம சோதிச்சு பார்க்கணும்னு போட்டிருக்குது. நம்ம இதயத்தை நம்ம செஞ்ச நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம செய்கிற வேலையை அதில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கும் ஏற்படும். மற்றவங்க என்னத்தை செய்கிறாங்க, அவங்க செய்யாமல் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம நேரத்தை போக்கிக்கிட்டு சிந்திக்கிறது அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்னத்தை கொடுத்தாரு அதில் நம்ம ஈடுபட்டு செய்யும் போது அதில் தான் சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசை நம்ம இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் சொல்கிறாரு. நம்ம பார்ப்போம். உபாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்ப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிற்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும். தெய்வன் வந்து சொல்றாரு, பேசு உன் பிள்ளைங்க, உன் ஜனத்துக்கிட்ட, தெய்வ ஜனத்தை பேசு. அவங்க என் கூட இவ்வளோ நாள் இருக்கிறாங்க, இவ்வளோ அறிஞ்சிருக்கிறாங்க. நான் அவங்கள பல பாட்டி நான் அவங்களுக்கு வழி நடத்தி இருக்கிறேன். அவங்க தப்பாக போகிற பாதையில் நான் சரியான முறையில் சொல்லி கொடுத்துருக்குறேன். இவ்வளோ அற்புதமான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள் செஞ்சுருக்கிறேன். என் கையை பார்த்தாங்க, உணர்ந்தாங்க. நான் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு கூட அவங்க ஒன்றுமே தெரியாத போல வாழ்கிறாங்கன்னு போட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இந்த கொடுத்துருக்கிறாரு நான் சொன்னேன் உங்களுக்கு ஆவினார் மூலியமாக. என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? நம்ம அனுபவங்கள். வாழ்க்கையில் பாருங்கள், சில கசப்பான நேரம் இருக்கும், பிரச்சனை சூழ்நிலை, நேரத்தில் நல்ல காரியங்கள் செஞ்சுருப்பார் ஆண்டவர், சந்தோஷமான நேரங்கள், ஒரு வாழ்க்கையில் எல்லாமே கலந்து இருக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுபவம். நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கணும். ஆண்டவர் உள்ளுக்கு நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்படி நம்மளை ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் செஞ்ச தவறுனால இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சாலும் அதில் கூட ஆண்டு அன்பை காட்டி எப்படியாவது எனக்கு ஒரு வழியை திறந்து என்னை மாற்றி ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு. அதெல்லாமே ஆண்டவர் தயவு, இரக்கம், அவருடைய பொறுமை, இதெல்லாமே நம்ம உணர்றோம். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுபவம். இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு சாட்சியாக நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம், நம்ம வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாமே அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்பயுமே நினைக்கிறோம், ஓ நல்லது நடந்துருச்சு, இதான் எனக்கு அனுபவம் அப்படின்ட்டு இல்லை. எல்லாமே ஒரு அனுபவம் தான். இஸ்ரேல் ஜனங்கள் அதெல்லாமே மறந்து வாழ்துங்க. அதனால தான் பாருங்க, திருப்பி திருப்பி அதே தவறு செய்யுதுங்க தொடர்ந்து. ஏன்னா அதுங்க நினைச்சு பார்க்க மாட்டுதுங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம ஒரு வாழ்க்கையில் அப்படின்னா நடந்துச்சு, இதனால ஒரு பிரச்சனை உண்டாக்குனுச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் ஆண்டவர் தயவு இறக்கம் எனக்கு மீத்து இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம எப்பயுமே இதெல்லாமே. அதான் பவுல் சொல்றாரு பாருங்க கலித்தியர் சபைக்கு. அவங்க இதில் பார்க்குற நம்ம 3வது அதிகாரம் 4வது வசனம் நம்ம பார்ப்போம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. அது சொல்றாரு, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, இதெல்லாம் என்னத்துக்கு? இதாவது ஒரு நன்மை கொண்டுச்சு அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறேன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கலித்தியர் சபையில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ அவங்க வாழ்க்கையில் வந்தாரோ, இவ்வளோ புதிய காரியங்கள் செஞ்சு விடுதலை கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் நம்மளுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும், தோல்வி ஏற்படும். அதில் நம்ம செய்கிற காரணம் வெக்கமுன்னு படுவோம். நம்ம இதெல்லாமே ஏற்படுது. ஆனாலும் இதெல்லாமே ஒரு ஆண்டவர் கொடுக்குறாரு நம்மளுக்கு, ஆவி உள்ளுக்கு நம்மளை மாற்றி அமைச்சு அவர் பார்வையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையில் அவர் கண்களில் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் அந்த நிலைமையை உண்டாக்கி வழி நடத்திட்டு வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது பேதுருவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்ப்போம். இது யோவான் 13வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். நீங்க எல்லாமே சுத்தமா இருக்கிறீங்க, ஆனாலும் உங்க கால் பார்த்து கழுவுறேன் அப்படின்றாரு. பேர் சொல்றாரு, நம்ம எல்லாமே சுத்தமா இருக்கிறோமே, அப்புறம் ஏன் நீ கழுவுற கால் என்று அவர் கொடுக்க மாட்டுறாரு. அப்ப ஆண்டு சொன்னார், உனக்கு இப்ப புரியாது, ஒரு நாளைக்கு நீ புரிய வரும். என்ன அர்த்தம்னா அது பாருங்க, நம்ம அந்த சுத்தப்படுத்துறதுன்னா ஞானஸ்தானம். நீங்க நம்ம ஞானத்தை பற்றி கொண்டுட்டோம். நம்ம வந்து ஆவியில இன்னைக்கு நம்ம அறிஞ்சிட்டோம். அந்த இடத்துல எல்லாம் பாவமும் அப்புறப்படுத்தார் ஆண்டவர் ஒரே வாட்டி.
கல்வாரியில் போய் ரத்தத்தை சிந்தி அதுக்குள்ள தண்டனை கட்டி முடிச்சிட்டாரு. ஆனாலும் என்னத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, காலை கழுவுனா அர்த்தம் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம்ம காலு கீழே இந்த தரையில படுற வரைக்கும் பாவத்தில் நம்ம ஈடுபடுவோம்ன்றாரு. ஆனா நான் இப்பயுமே அவன் காலை நான் கழுவிட்டே இருக்கிறேன்றாரு. பேதுருக்கு புரியல, அப்போ உணர்ந்தாரு. ஏன்னா 3 வாட்டி அவர் மறுத்துட்டாரு, மனசு ஏத்துக்கல அவருக்கு. ஓடி போய் பழைய மாதிரி மீன் பிடிக்கிற வேலைக்கு போயிட்டாரு. ஆண்டவர் உயிரிழந்து போய் சந்திக்கிறாரு. ஏன் பேதுரு இப்படி வந்துட்ட நீனு? 3 வாட்டி திருப்பி அவரே உற்சாகத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தி சொல்றாரு. அப்பதான் நினைப்பு முட்டுற பத்தியா, நாளைக்கு நான் காலை கழுவுனேனே, நினைப்பு இருக்கா அவனுக்கு? புரியுதா அவனுக்கு? உலகத்துல வாழமோ நீ தவறு செய்வ, பலவீனத்துல பல பாவங்கள் செய்வ, நீ உண்மையா எனக்கு வாழ முடியாது. அந்த மாதிரி நேரத்துல நீ ஓடி போய் ஒளியாத, உணர்த்திக்க. ஒரே வாட்டி நான் பாவத்தை அப்புறப்படுத்திட்டேன், ஆனாலும் அந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் உன் காலை நான் இப்பயுமே கழுவிட்டே இருக்கேன், இப்பயுமே நீ அறிக்கை செய்யும் போதெல்லாமே நீ நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ட்டு உணர்த்துறாரு. சரிங்களா? இது பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாமே நம்ம பயன்படுத்தணும். பாவம் செய்யும் போது ஓடி ஒளிஞ்சு நம்ம குத்தனூரில் வாழக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் நன்றி ஆண்டவரை, இப்போ எனக்கு புரியுது ஆண்டவரை, ஞானசனம் என்னது, ஒரே வாட்டி என்னைய விடுதலை கொடுத்து பாவத்தை சுமந்துக்கிட்ட ஆண்டவரை. ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் பாவத்தில் ஈடுபடுவேன், ஆனால் இப்பயுமே நான் அறிக்கை செய்யும் போது நான் மத்தியில் இப்பயுமே ஒரு நீதிமானாவே வாழ்றதுக்கு ஏற்படுத்திட்ட ஆண்டவர்ன்ட்டு நம்ம அதை புரிஞ்சு வாழ்கிறோம். இப்படி நம்ம ஆண்டவர் பார்வையில ஒரு வெற்றியுள்ளவர்களாக வாழ்றது, நம்ம இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்கு அந்த உவமையில சொல்லியிருக்கிறாரு பல வாட்டி. இந்த தாளந்தை பற்றி என்ன சொல்றாருன்னா, இன்னத்தை கொடுத்தது அதை நம்ம பயன்படுத்தணும், அது நல்லா நம்ம வளர்ச்சி உண்டாக்கிக்கிட்டு அவர் கொடுத்த ஈவுகள் திறமைகள் இதெல்லாமே நம்ம இதயத்தை எப்பயுமே நல்லா ஒரு உற்சாகத்துல அனல் நெருப்போட நம்ம ஆண்டவருக்கு சூடா இருக்கணும். இதெல்லாமே நம்மளோட அனுபவம் மூலியமா நம்ம அவருக்கு இப்பயுமே சேவை செய்யறதுக்கும் ஏற்படும். அல்லேலூயா. நல்லது. இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். இது பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். இதுவும் பாருங்க, பவுல் வந்துட்டு பிலிப்பியர் சபைக்கு தான் ஜெபம் பண்றாரு. இன்னமும் நல்லா அவங்க அன்பால நல்ல வளர்ச்சி ஏற்படணும், அவங்களுக்கு நல்ல அறிதல் கூடணும், நல்லா அந்த பகுத்தறிதலும் கூடணும்ட்டு ஜெபம் பண்றாரு. பல வாட்டி திமோத்திக்கும் அவர் வந்துட்டு உணர்த்தினாரு, பாரு திமோத்தி, உனக்கு இவ்வளோ ஈவுகள் இருக்குது, இதெல்லாமே நீ உணர்த்திக்கிட்டு இதில் நீங்கள் வாழணும். நம்ம வந்துட்டு அதை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா சரிதமாக அப்படிதான் நம்ம நடக்காமல் இப்பயுமே உட்காந்தே இருந்துட்டு கட்டிலே படுத்தே இருந்தோம்னா நாளாக நம்மளோட பலத்தை இழந்துருவோம். மசில்ன்றவாங்க அதெல்லாமே ரொம்ப வீக்காக போயிடும், பலவீனமாக ஏற்பட்டுரும். அதே போல் தான் நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம இப்பயுமே பயன்படுத்தணும். தேவன் பார்வையில் இதான் ஒரு வெற்றியான வாழ்க்கை. இன்னத்தை கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாமே நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம்னா இப்படி நம்ம பலவீனம் பாய் நடக்காமே இருந்தோம், நடக்கவே முடியாது. அப்புறம் எல்லாமே நம்ம இழந்துருவோம், எந்திரிச்சு நிற்க கூட முடியாது. அதே போல் நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே நம்ம இழந்துருவோம். இதுதான் நம்மளுக்கு இந்த ஓய்மை மூலியமா நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு தேவனு. புதைச்சி வைக்காத, இழந்துருவாது, நீனு பயன்படுத்துன்றாரு. பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இன்னமும் நன்மைகள் ஏற்படும். நம்ம தேவன் கண்ணு முன்னுக்கு பார்வையில் நம்ம ஒரு வெற்றியான வாழ்க்கையில வாழ முடியும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவரோட பார்வையில ஒரு வெற்றியான வாழ்க்கைனா என்னதுன்னா நம்மளோட கீழ்ப்படுதல், நம்ம ஒரு உண்மையான வாழ்க்கை, அவர் நீதி உள்ளுக்கு வாழ்றதுதான் அது உண்மையான ஒரு வாழ்க்கை. எசேக்கியேல் 2வது அதிகாரம் 3-5 நம்ம பார்ப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலக்கக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். இதுல நல்ல ஒரு வசனம். இது எசேக்கியேல் ஆண்டவர் அனுப்புறாரு இஸ்ரேல் ஜனத்துக்கு. அதுங்க கீழ்ப்படாத ஒரு ஜனம், ஆண்டவர் எதிர்க்கிற ஜனம். அவங்கள்ட்ட போயிட்டு நீ இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுன்றாரு, தரிசனத்தை. அப்படி இருக்கும்போது அவங்க
துவக்கத்திலேருந்து காலங்காலம் பூரா ஆண்டவரை கீழ்ப்படாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தாலும் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு புடிவாதமான ஒரு வாழ்க்கை. நம்ம தேவன் இசைக்கேல அவங்கள்ட்ட அனுப்புறாரு, அவங்கள்ட்ட போய் சொல்லு நீனு. ஆனாலும் நீ அவங்க சொல்லி நீ அவங்க கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லதை நீ செய்கின்றாரு. உலகத்தில் வழிமுறைகள் நம்ம ஒரு வெற்றியான வாழ்க்கைனா அவங்க வேண்டியதை நம்ம கொடுக்கணும். ஆண்டவர்களுக்கு அப்படி இல்லை. இசைக்கேல் இருந்துட்டு போய் அந்த செய்தியை வெளிப்படுத்தினாரு, நான் சொல்றதை சொல்லு. அதை அவங்க காதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு. ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏற்றுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது நீ சொல்லுன்றாரு. ஏன்னா இந்த ஜனங்கள் அந்த காலத்துலேருந்து கீழ்ப்படாத ஜனம். ஆனால் என் அன்பால் நான் சொல்கிறேன், நான் மாறாமல் இருந்துச்சுங்கன்னா இன்னொரு பெரிய கெடுதல் ஏற்பட போதுன்னாரு. நீ தைரியமாக சொல்லுன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்க, நம்ம அழைப்பு ஆண்டவர் பார்வையில் ஒரு வெற்றியான வாழ்க்கைனா இசைக்கேல் போல தான். நம்மளோட வெற்றி என்னதுன்னா நம்மளுக்கு சொன்னதை நம்ம செய்யணும். மற்றவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அது முக்கியம் இல்லை. நீங்கள் நம்மளுக்கு ஒரு சுவிசேஷம் கொடுத்துருக்கிறாரு, நீதியான சுவிசேஷம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். இதுதான் நம்ம அவரோட்டு குறிக்கோளை நம்ம நிறைவேற்றுறோம். இது நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசாயா, நம்ம இரிமியா, அவங்களும் இவ்வளோ தரிசனங்கள் கொடுத்தாங்க, எல்லாமே ஏற்றுக்கல. ரொம்ப பேர் எதிர்த்தாங்க. அதுக்கு நாங்கள் சும்மா செய்யாமல் இருந்தாங்களா? இல்லை. அதுபோல் நம்மளுக்கு ஒரு சுவிசேஷத்தை கொடுத்துருக்கிறாரு. சில பேர் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆண்டவர் நம்மளை தான் பார்க்குறாரு. நம்ம அதை செய்கிறோமா? மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அது அவருக்கு முக்கியம் இல்லை. நம்மளோட வெற்றியும் தோல்வியும் ஆண்டவர் பார்வையில் நம்ம சொன்னதை நம்ம செய்கிறோமா, அதுதான் நம்மளுக்கு போட்டு நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு. நன்மையோ இல்லை அது நன்மை கொடுக்குது நம்மளுக்குன்ட்டு அப்படி தான் செய்வார் அவர். இப்பயுமே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்தவர் நம்மளுக்கு பலத்தையும் கொடுப்பாரு. அது செய்கிறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர் வழி நடத்துவார். நம்ம தான் விசுவாசத்தில் இறங்கி சொன்னதை நம்ம செய்யணும். அல்லையா? இது நம்மளோட பொறுப்பு. அதே போல் நம்ம இசைக்கேலுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, போய் இந்த ஜனத்துக்கு பேச சொல்லி. அதே போல் தான் இந்த காலமும் அந்த ஜனமும் கீழ்ப்படாத ஜனங்கள். இன்னைக்குள்ள உலகத்தில் உள்ளவங்களும் அப்படி தான் வாழ்கிறாங்க. இதோட உயர்ந்த நற்செய்தியே இல்லை, ஏற்றுக்க மாட்டுறாங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க, நம்மளை கேட்க மாட்டுறாங்க. அதுக்குன்னு நம்ம ஒதுங்கி செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்மளும் இந்த மாதிரி மற்ற ஊர்களுக்கு சொல்கிறதுக்கு ஆண்டு நம்ம இதயத்தை பார்க்க, நான் சொன்னேன் நீ செய்கிறியா, நான் கொடுத்ததை நீ பகிர்ந்துக்கிறியா, அதான் நம்மளோட அழைப்பு. இசைக்கேல் போல ஆண்டு சொல்கிறாரு, 3 வாட்டி சொன்னார் அவருக்கு. நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 6-10 பயப்படாத பயப்படாத பயப்பட 3 வாட்டி சொன்னார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ சொல்கிற வேண்டியதை நீ சொல்லு. ஆமாம், உன்னை தாக்குவாங்க, கேவலப்படுத்துவாங்க, காரி துப்புவாங்க, செய்யட்டும். இந்த ஜனம் இப்படி தான் செஞ்சுட்டே இருக்குது, ஆனால் நான் சொல்ல வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கிறேன், நீ போய் சொல்லுன்றாரு. அதே போல் தான் நம்மளும். ஆண்டு நம்மளுக்கு எப்பயுமே அதான் சொல்லுவார், நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் கூட. என்ன செஞ்சிருவாங்க உனக்கு, நீ செய், போதி. உன்னை எதுக்கிட்டாலும் நீ பயப்படாத, உன்னை கேவலப்படுத்தினாலும் நீ அதெல்லாம் இடம் கொடுக்காத, நான் உனக்கு பலத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு இப்பயுமே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் போது அதில் ஆண்டவர் பார்வையில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்படுது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம என்ன பார்க்குறோம்னா, என் வாழ்க்கையில் இவ்வளோ இருக்கிற சொன்ன உங்களுக்கு நான் 2 சொல்லிட்டேன். நல்லா வார்த்தையை ஊற்றிக்கணும், 2வது கொடுத்ததை பயன்படுத்தணும், 3வது எல்லா நேரத்திலையும் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம விரும்பணும். பிரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நல்லது. இப்படி தேவன் பார்வையில் நம்ம வெற்றி உள்ளவர்களாக இருக்கிறது. இப்பயுமே நம்ம வாஞ்சமாக நம்ம விரும்பணும் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு. இதுதான் நம்மளோட அழைப்பு. ஏன்னா நம்ம அவரை பிரியப்படுத்தும் போது இவ்வளோ நன்மைகள் ஏற்படுது நம்ம வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்படி பிரியப்படுத்துறது அவரை என்ன வகையில் பிரியப்படுத்துறது. ஏன்னா நம்ம இதுலேருந்து நன்மை பெற்றுக்கொள்கிற ஒரு வெற்றி வருதுன்னா ஆண்டவர் பார்வையில் நான் கற்றுக்கணும் தானே, தெரிஞ்சுக்கணும் தானே, இப்படி தெரியாமல் இருக்கிறது இப்படி பிரியப்படுத்துறது. எபிசியர் 5:10 நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வசனம் போட்டிருக்குது, அண்ட் ஃபைண்ட் அவுட், தெரிஞ்சிக்க, இன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தும் தெய்வனை அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுமா, புரிஞ்சுக்கணுமா, அறிஞ்சுக்கணுமா. அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ விஷயத்த நான் பேச முடியும் இந்த பிரியப்படுத்துறதுல. எனக்கு வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஒருத்தவர் நபர்
என் மனசை ரொம்ப தொட்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு அவர் வாழ்க்கையை பார்த்தோம்னா அவர் தேவனை இப்பயுமே பிரியப்படுத்தினவராக இருக்கிறாரு. அதனால அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஆண்டவர் பார்வையில. நீ நோவா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலம், அவர் இருந்த உலகம் அந்த காலத்துல அல்ல மனிதனும் ஆண்டவர்கிட்ட மரணப்பட்டு கொண்டு கேவலமா தீமையில வாழ்ந்தாங்க. ஆங்கிலத்துல மாரலி பேங்க்ரப்ட். அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நல்லதே ஏற்படல, கோஷம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அவங்க சொந்த சுயநலவு, சொந்த அசுத்தமான ஆசைகள், காம ஆசைகள், இப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. யாருமே தேவனுக்கு வாழவே இல்லை. ஆண்டவரே அதை ஏத்துக்க முடியல. ஆண்டவர் ஒருத்த கூட பார்க்க முடியல உலகத்தை. அந்த நேரத்துல ஒருத்தன் கூட இல்லை. அவர் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருச்சு. அவரே சிந்திச்சாரு, மனசு வேதனையில நினைக்கிறாரு, ஐயோ இந்த ஜனத்தை ஏன் நான் உருவாக்குனேன். ரொம்ப மனசு வேதனையில அவர் வெறுத்துட்டாரு. ஏன்னா மனிதர்கள் இந்த மாதிரி கோலத்துல வாழ்றாங்கன்ட்டு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அவங்க எல்லாத்தையுமே அழிக்க போறேன்ட்டு. ஆனாலும் பாருங்க, அந்த மாதிரி நிலைமையில எல்லாமே அப்படிலாம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு மனுஷன் உண்மையாவே ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, இது வந்துட்டு ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8 நம்ம பார்ப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஒண்டிதான் ஆண்டவர் பார்வையிலையும் கண்ணுல கிருபை பற்றுக்கொள்றவரா, தகுதிப்பட்டவரா இருந்திருக்கிறாரு. ஆண்டவர் தெய்வ இரக்கம் ஒருத்தவர் தான். அது ஆண்டவரை பிரியப்படுத்திருச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு சந்தோஷத்தை கொண்டாகி இருக்கிறார் ஆண்டவர் இதயத்துல. அது ஆண்டவர் ரொம்ப பிரியப்பட்டாரு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பரவாயில்ல எல்லாத்தையுமே அழிச்சாலும் இந்த ஒருத்தவன் இவன் மட்டும் அழியக்கூடாது, இவன் மூலியமா நம்ம இன்னொரு உலகத்துல மனிதர்களை உருவாக்குவோம்ட்டு ஒரு முடிவு எடுத்தாரு. ஏன்னா அந்த காலத்துல பாருங்க, நோவா உண்டிதான் பிரியப்படுத்தி இருக்கிறாரு அப்பாவை, ஆண்டவரை. இன்னைக்கு நம்ம உயிரா இருக்கிறது கூட அவர்னால தான். நல்லா நல்லா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்னால தான் இன்னைக்கு நம்ம உருவா இருக்கோம். அவரோட 3 குமாரங்கள் மூலியமா தான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஷேம் அவரோட்டு விதையிலேருந்து வந்தவங்க நம்ம எல்லாமே. அப்படி இருக்கும்போது நோவாவுடைய வாழ்க்கை மூலியமா நம்ம கத்துக்க முடியுது சில காரியங்கள். அவரோட வாழ்க்கை இப்படி அவரு தேவன் பார்வையில் ஒரு வெற்றி உள்ளவராக இருந்தாரு அவர் கண்ணில். ஏன்னா நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நோவா வந்துட்டு தேவன் அப்படிதான் நேசிட்டு இருக்காரு. உலகமே தேவனை நேசிக்காட்டினாலும் அவரு தேவனை ரொம்ப நேசிச்சிருக்காரு அந்த நேரத்துல, அந்த மாதிரி காலத்துல. அப்படி இருக்கும்போது சில காரியத்தை சொல்ல விரும்புறேன் நான். இப்படி பிரியப்படுத்துறது, முதலாக நம்ம வந்துட்டு தேவன் பாருங்க, நம்ம அவரை நேசிக்கும் போது அவர் தான் நம்மளுக்கு ஆக உயர்ந்தவர். அதான் பாருங்க, இயேசு கேட்குறாங்க, இந்த கற்பனை ஆக உயர்ந்து கேட்கும் போது சொல்றாரு, ஆண்டவர் தெய்வனை மனம் பூர்ணமா ஆத்மாலையும் ஆவியிலையும் பலத்தாலையும் நீங்க நேசிக்கணும்ன்றாரு. இதான் ஆக உயர்ந்தது. இதோட வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம அன்பை இழந்துட்டோம், இப்ப அன்பை பட்டு கொண்டுட்டோம். நீங்க நம்மளுக்கு நேசிக்க முடியுது நம்ம சொந்த மாம்சத்துல இல்ல, ஆவினர் மூலியம். அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அதான் நம்ம அவரை பிரியப்படுத்த முடியுது. அதனால நீங்க பாருங்க, நம்ம நோவாட்டு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் இப்பயுமே தொடர்ந்து ஆண்டவரை சித்தத்தையும் அவரு உள்ளுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த நல்ல அந்த ஐக்கியம் உறவை பலப்படுத்திக்கிட்டாரு. தேவனுக்கு இதான் விருப்பம், இந்த உறவு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன், என் வாழ்க்கையில இதுதான் எனக்கு ரொம்ப விருப்பம். அவர் கூடயே நடக்கிறதுக்கு ஒரு நாள் பூரா. ரொம்ப அன்பானவர் நம்ம தேவன், அவ்வளோ ஒரு தங்கமானவர். அவர் ரொம்ப சாந்த குணம். அவர்கிட்ட உறவு வச்சுக்கும் போது கவலை பிரச்சனை என்ன மாதிரி தேவைகள் இன்னும் இருந்தாலும் அவர்கிட்ட அறிக்கை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை எப்படி பேசிக்கிட்டு உறவு ஒரு நாள் பூரா அது ரொம்ப விரும்புறாரு. அவருக்கு தெரியுது நான் ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது, எனக்கு அவர் ரொம்ப தேவையா இருக்குதுன்ட்டு அது நான் உணர வருது. நாளாக அந்த உறவு பலப்படும் போது எனக்கு நான் தயங்கவே மாட்டேன். என்ன ஒரு காரியமா நான் அவர்கிட்ட தான் நான் பேசுவேன். நான் ராத்திரி தூங்கும் போது எந்திரிக்கும் போது காடி ஓட்டும் போது இப்பயுமே நான் அப்படியே நினச்சி அவர்கிட்ட ஒரு உறவு அது ரொம்ப விரும்புகிறாரு. எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. அதனால பாருங்க, நம்ம வந்துட்டு அவர் பார்வையில் ஒரு வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும்னா அவர் அந்த உறவு மூலியமா நம்ம ஐக்கியம் பலப்படும், அவரை நம்ம நேசிக்கிறதுக்கும் ஏற்படும்.
இதனால அது அவர் பிரியப்படுறாரு. நம்ம நோவா வாழ்க்கையில பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவன் இப்படி பிரியப்படுத்துறதுன்னா, இப்போ பிரியப்படுறாருன்னா நம்ம அவரை பூர்ணமா கம்ப்ளீட் அவரை நம்பி வாழணும். நோவா பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரை பூர்ணமா நம்பி வாழ்ந்தவராக இருக்கிறாரு. அவருக்கே சில காரியம் ஆண்டவர் சொல்லும் போது அவருக்கே தெரியல ஏன் இதை செய்யணும்ன்ட்டு. ஆனால் அப்போ கூட அவர் நம்பி செஞ்சார். உதாரணத்துக்கு நீ பார்த்தீங்கன்னா இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் போட்டிருக்க 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இதுல போட்டிருக்குது, நோவா விசுவாசத்துல தெய்வீகமா உணர்த்தி இருக்கிறாரு. அவர் இன்னும் கண்ணாலே காணல, ஆனா அந்த ஆண்டவர் பயபக்தியோட இருந்தனால அவர் சொன்ன போலயே அந்த பேழையை கட்டுறாரு. அது மூலியமா அவர் குடும்பத்தையே காப்பாத்திட்டாரு. உலகமே அழிஞ்சு போகும்போது அவர் நீதியான அந்த விசுவாசம் இருந்தனால அவரு ஒரு நீதிக்கே ஒரு ஐஸ்வர்யன் ஆகினாரு. அவர் மூலியமா இவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க பாருங்க, ஏன் அவர் அவர் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர் காலத்துல இன்னும் மழையே பேஞ்சதில்லை. அந்த வெள்ளம் வராது மிந்தி மழையே பேஞ்சதில்லை. அது மட்டும் இல்லை, கடல் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதுக்கு மேல ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, எல்லா மிருகத்தையும் நீன்னு கொண்டு பேலையை சேர்க்கணும். இதெல்லாமே ஒரு மனசை பாருங்க, இதெல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் சொல்றாரு ஆண்டவரை. மழையே வரல, மழை நம்ம முழுகிறோம்ன்றாரு. ஆனா அதெல்லாமே அவருக்கு கேள்விக்குரிய அல்ல. சொன்னதை செஞ்சாரு. அவர் நம்பிக்கை ஆண்டு பேசிட்டாரு, அதை போல செஞ்சாரு. அதெல்லாமே ஆண்டவரை பிரியப்படுத்துது. அதே போல இன்னைக்கும் பாருங்க, சனத்துல நம்மளுக்கு புரியாது. ஆவிக்குரிய விஷயத்துல இவ்வளோ சொல்லுவார் ஆண்டவர். உலகம் அதை ஏத்துக்காது. ஆனா நம்ம சொன்ன போல செய்யணும். அதான் அவரு பிரியப்படுத்துறது. அவரு கண்கள் பார்வையில ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை. அது ஒரு நம்பிக்கையா வாழ்றது ஒரு ஒரு ஆராதனை போலதான். அது சொல்றேன், எப்பயுமே பணத்தை கொடுக்குறீங்க, இது ஆராதனை போலன்ற நான். அதே போல நம்பி வாழ்றது அது ஒரு ஆராதனை தான். ஆராதனைன்றது எல்லாமே. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. இன்னொரு காரியம் நீங்க பாருங்க, நோவா இப்படி ஆண்டவர் அப்படி பிரியப்படுத்திட்டாருன்னா அவர் முழு மனதோட ஆண்டவரை கீழ்பட்டவராக இருக்கிறாரு. வேதம் போட்டிருக்கு பாருங்க வசனத்துல, ஆதியாகமம் 6:22 பார்ப்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா ஆண்டவர் இன்னானத்தை சொன்னாரோ அது எல்லாமே சொன்ன போலியே செஞ்சாருன்னு போட்டிருக்குது. சோ he did. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப பக்குவமா கொடுத்தாரு. இப்படி இந்த பேலையை கட்டுறது, என்ன மாதிரின கட்டைகளை பயன்படுத்துறது, என்ன மரத்திலிருந்து வெட்டி எடுக்கணும், இப்படி அந்த அளவுகள், இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ உயரம், எல்லாமே ரொம்ப கவனமா கேட்டு சரியான முறையில் சொன்ன போலேயே செஞ்சவராக இருக்கிறாரு. ஒரு காரியத்தை கூட அவர் ஒதுக்கி வச்சுக்கிட்டு சும்மா கண்ணு மணி தெரியாம செய்யல. அவர் ரொம்ப கீழ்பட்டவராக இருக்கிறாரு. அதனால்தான் அவர் தெரியுது, இது மூலியமா அவர் ஆண்டவர் பிரியப்படுத்திட்டாரு. அதனால ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவரை. அதே போல அவரும் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவர் தப்பு செய்யல அவரை தேர்ந்தெடுத்ததுல. அவர் வாழ்க்கை மூலம் தெரியுது, இந்த மனுஷன் வேற மாதிரி மனுஷன், மற்றவருக்கு மாதிரி இல்லை அவரு. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் முழு மனதோட. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட விசுவாசம் நம்ம இதயத்தில் வாசம் செய்து நம்ம அந்த சாதனையை செஞ்சிட்டோம். அவர் சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம நோவா போல வாழ்றதுக்கு ஏற்படும் ஆவியினர் உள்ளுக்கு. இப்படி இருக்கும்போது இப்படி ஆண்டவர் மத்தியில அவர் பார்வையில நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களா வாழ்றது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, நம்ம எப்பயுமே அவரை துதிக்கணும், சோஸ்திரிக்கணும், எப்பயுமே நன்றியோட நம்ம வாழணும், எப்பயுமே நன்றி செலுத்தணும், அவருக்கு தொடர்ந்து செய்யணும். இதெல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா நம்ம ஒரு இவ்வளோ செஞ்சிருக்கிற நம்ம வாழ்க்கையில. நம்ம ஆராதனை செய்யும் போது நம்ம சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம சும்மா அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும். ஆனால் அவர் செஞ்ச காரியங்கள் உயர்ந்தது. வாழ்க்கையே நம்ம அர்ப்பணிச்சு அவருக்கு நம்ம ஒரு ஆராதனை செய்யலை போல நம்ம வாழ்ந்துருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாமே நோவா செஞ்சாரு. இது ஆண்டவரை பிரியப்படுத்தி இருக்குது. ஏன்னா அவர் நன்றியோட வாழ்ந்தாரு. ஏன் சொல்ற வரேன்னா,
நீங்க பாருங்க, அந்த வெள்ளத்திலேருந்து அவர் வெளியே வந்தோன்னே ஒரு 150 நாள் அது அப்படியே மிகுந்துகிட்டு இருந்துச்சு. 150 நாள் முடிஞ்சோன்னே அவர் வெளியே வந்தார். காரியம் அவர் செஞ்சது என்னது? திருப்பி இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்குறாரு. இதை நம்ம பார்க்குற வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 8:20 பார்ப்போம் நம்ம. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளே பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டான். சுத்தமான அந்த மிருகத்தை எடுத்து அவர் அர்ப்பணிக்கிறாரு, ஆண்டவருக்கு பலியா காணிக்கையா கொடுக்கிறாரு. இது ஒரு முக்கியம். இது என்னத்தை நம்ம வெளிப்படுத்துது? அவர் நன்றியோட, ஏன்னா ஆண்டவர் அவர் குடும்பத்தை காப்பாற்றி விடுதலை கொடுத்துட்டாரு, அதுக்கு ஒரு நன்றியோட செய்யறாரு. நீங்க பாருங்க, நீங்க நம்ம குடும்பம் நம்மளை காப்பாத்திட்டாரு, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஒரு நன்றி உள்ளவங்களா வாழணும். நன்றி எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? அவர் ஆராதிக்கணும், துதிக்கணும். ஒரு ஆராதிக்கிற ஒரு இதயம், அவர் ஆராதிக்காம துதிக்காம இருந்தோம்னா அது ஒரு நன்றி இல்லாத ஒரு மனுஷன் போல தானே. அப்படி இருக்கும்போது நோவா வாழ்க்கை நம்ம இவ்வளோ கத்துக்கிறோம். அவர் நன்றியோட வாழ்ந்தவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏன் நம்ம ஆராதிக்கிறோம்னா அவர் யார், அவரு அது மட்டும் இல்லை, அவர் என்னத்தை செஞ்சிருக்காரு நம்மளுக்கு, அதெல்லாமே நம்ம உணர்ந்து சேரும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஆண்டவர் பார்வையில இப்படி ஒரு வெற்றி உள்ளவர்களாக நம்ம வாழ்றது. நம்ம எப்பயுமே துதிக்கணும், சோஸ்திரம் கொடுக்கணும், நன்றியோட வாழணும். இது ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அவர் இதயத்தை நிரப்பும், அவர் எப்பயுமே சந்தோஷமா இருப்பார் நம்ம மேல. இதெல்லாமே நல்ல ஒரு அணுகுமுறைகள். இது ஆண்டவர் நம்ம ஆழமா நல்லா வாஞ்சியமா செய்யும் போது பவுலும் அதான் சொல்றாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வசனத்துல இது போட்டிருக்குது, 2 கொரிந்தியர் 5:9. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியாமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அவருடைய குறிக்கோளே இதுதான். உலகத்துல வாழ்ந்தாலும் வாழாம இருந்தாலும் இப்பயுமே ஆண்டவரை பிரியப்படுத்தணும், அதான் அந்த ஒரு எண்ணத்தோடையே தான் வாழ்ந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்லது. இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம கத்துக்கிட்டோம். முதலாக நல்லா வார்த்தையை ஊத்திக்கணும் இதயத்துல. 2வது இன்னாத்தை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாமே பயன்படுத்தணும். 3வது நம்ம வாழ்க்கையே அவரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம வாழணும். இதான் ஒரு வாழ்க்கை. அவர் பார்வையில வெற்றி உள்ளவர்களா வாழ்றதுன்ட்டு நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஹல்லேலூயா.